Walkman. வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் டு வாக்மங்க் 1891. 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு லாங் அவைட்டிங் அப்டேட் வந்து மிஸ்டர் செல்வராகவன் வந்துட்டு லான்ச் பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1001 பார்ட் 2. ஸோ 1001 பார்ட் வந்து ஒரு டெக்கேடே ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ வந்துட்டு பார்ட் 2 பற்றி பேசுகிறாரு. அப்போலேருந்தே வந்துட்டு அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கல்ட் ஆடியன்ஸ். அப்போ படம் வந்து பெருசாக ஓடலை, எல்லாருக்கும் தெரியும். வந்து தியேட்டரில் க்ரௌடு கிடையாது. நான் திருச்சியில் ஊர்வசி தியேட்டரில் இந்த படம் பார்த்தேன் நினைக்கிறேன். ஆமாம், அங்கே தான் பார்த்தேன், 2 தடவை பார்த்தேன். ஸோ இட்ஸ் எ வெரி குட் மூவி. ஒரு ட்ரெஷர் அண்ட் பேஸ்டான மூவி. பட் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப புதுசு. பட் ஆனால் அந்த படம் வந்துட்டு இஸ் இட் அ மைல் ஸ்டோன் அப்படின்னா, எஸ் இட் இஸ் அ மைல் ஸ்டோன் ஃபார் அ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ கொண்டாடப்படாத படங்கள் இப்போ கொண்டாடப்படுறது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா சம் மூவிஸ் ஆர் ஹெட் ஆஃப் தியர் டைம் அப்படிம்பாங்க. ஸோ அது மாதிரி தான் 1001 வந்துட்டு இருந்தது. இப்போ 1001 பார்ட் 2 வந்துட்டு லான்ச்சை பற்றி அப்டேட் கொடுத்துருக்காரு. தனுஷ் இன் ஆஸுங்கிற மாதிரி தான் இருக்குது அதில். ஸோ எப்படி வந்து கார்த்தியோடைய ஷூஸை வந்து தனுஷ் ஃபில் பண்ணுறாரா, இல்லை கார்த்தியோட போர்ஷன் அப்படியே கட் ஆகிட்டு தனுஷ்லேருந்து ட்ராவல் ஸ்டார்ட் ஆகுதா, சோழர் பயணம் ஆரம்பிக்குதாங்கிறது வந்துட்டு அது எழுதின செல்வராகவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் கான்ஃபிடண்ட்டாக நான் சொல்ல முடியும், அந்த பார்ட் 1 கிரியேட் பண்ண அந்த மேஜிக்கை வந்து பார்ட் 2 கிரியேட் பண்ணுமான்னு என்ன பிரச்சனைலாம் கேட்டிங்கன்னா சான்ஸ் இல்லைன்னு சொல்ல வரேன். பிகாஸ் அந்த படத்தோடைய க்ரூ அண்ட் கேஸ்ட் வந்துட்டு இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸ் ஷூட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே எங்கேயோ காட்டுக்கெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தார் செல்வராகவன். அந்த படத்தில் தான் வந்துட்டு நம்ம தனுஷுடைய மனைவி ஐஸ்வர்யா வந்து அசிஸ்டண்ட்டாலாம் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் 3 படம்லாம் அவங்க வந்து எடுத்து பண்ணாங்க. ஸோ அப்படி வந்துட்டு ஒரு பயங்கரமாக வந்த படத்தை வந்து திருப்பி வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுல ஒரு 80% பண்ணால் கூட ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இந்த படத்தை அணுகிறேன். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா ரீமாசன் இந்த பக்கம், ஆண்ட்ரியா இந்த பக்கம், கார்த்திக் இந்த பக்கம். ஸோ ஜிவி இம்பார்ட்டண்ட். ஜிவியோட மியூசிக் வந்து அட்டகாசம். ஸோ இல்லை செல்வராகவன்கிட்ட இருந்த ஒரு எந்தூசியாசம் அப்போ இருந்தது, அந்த ஒரு ஆர்வம். அதெல்லாம் வந்து இந்த செகண்ட் பார்ட்டில் இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். ஏன்னா என்ஜிகே மாதிரி ஒரு படம் பண்ணிவிட்டு ஐம் நாட் பிளேமிங் த மூவி இஸ் பேட் அண்ட் ஆல், பட் செல்வராகவன் மைட் ஹவ் லாஸ்ட் இஸ் மார்க்ஸி அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு தோணுச்சு அந்த படம்லாம் பார்த்த அப்புறமேட்டுக்கு. பட் ஆனால் பார்க்கலாம். ஐ எம் ஹோப்பிங் இட் வில் பி குட் மூவி. 80% வந்தால் கூட போதும். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்குலாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஐ எம் பிரிட்டி மச் ஷூர் தே ஓன்ட் பி ஏபிள் டு கெட் பேக் ரீமாசன். அந்த பழைய குரூவோடையே வந்து ரீமாசன் வந்து ஆண்ட்ரியா வந்து அடிப்பாங்களான்னு தெரில. கார்த்தி சான்ஸே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கார்த்தி யோசிப்பார், இன்னும் திருப்பி இந்த மாதிரி படத்தில் உட்காந்தா 2 வருஷம் மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்கலாம். ஸோ அது எப்படி வரப்போகுது அவுட்புட்டு அப்படிங்கிறது வந்தால் தெரியும். பட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் த மூவி இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். இப்போவாது ரெக்கக்னேஷன்ஸ் வந்து நல்லா கிடைக்கட்டும். இப்போ ரீசன்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த குவாரண்டைன் முடிஞ்சு இப்போ ஃபியூ டேஸ் பேக் வந்து நல்ல க்ரௌட் இருந்தது தியேட்டரில் பார்க்குறதுக்கு. பிகாஸ் இட்ஸ் அ குட் மூவி, ரைட்? ஸோ யாராலையும் மாற்று கருத்தை ஏற்றுக்கவே முடியாது. அவர் ஒரு நல்ல ஒரு படம், நல்ல ஒரு படைப்பு, நல்ல ஒரு சிந்தனை. சோழர்கள் எடுத்து ப்ரெசென்ட் பண்ணி இது மாதிரியும் இருக்கலாம். ட்ரெஷர் அண்ட் மூவி பேஸ்டுன்ற கான்செப்ட்லாம் தாண்டி ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கலான ஒரு டச்சிங் ஏரியாவை டச் பண்ணிட்டு வந்ததுங்கிறது வந்துட்டு 1001 வந்து இட்ஸ் அ பயோனியர். ஓகே, கீப் தட் அசைட். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு இப்போ இந்த பாட்காஸ்ட்டில் நான் விரும்ப போகிற விஷயம் வந்துட்டு 1001 மாதிரி 1001 வந்துட்டு பர்டிகுலர்லி இந்த சோழர் போர்ஷன் வந்துட்டு பெரிதும் பேசப்பட்டது. பார்த்திபன் முக்கியமாக கேஸ்டிங்னோட பார்த்திபன் ஒரு டைம் பாருங்கள். பார்த்திபன்லாம் திருப்பி வந்து ஜாயின் பண்ணுவார்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்து அவர் வந்து இந்த வைக்கிங்கில் ராக்னார் மாதிரி வந்துட்டு ஃப்ளாஷில் வந்துட்டு போனால் கூட சான்சஸ் இருக்குது, வர மாதிரி வந்துட்டு போனால் கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நம்ம சங்கத்தமிழ்லேருந்து எடுத்துகிட்டு பொன்னியின் செல்வன் நான் கோட் பண்ணுறேன்னா எல்லாரும் உடையார் பொன்னியின் செல்வன் நாவல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழர்களுடைய பண்பாட்டு ரீதியான வடிவமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு கோர்வு இருக்குது. அதில் வந்து ரிசர்ச் பேஸ்டாக இருக்குது. பட் 1001 படம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிஞர்களை கேட்டிங்கன்னா இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அப்படி ஒன்றும் ஜஸ்டிஃபைடாக கிடையாது. சோழர்கள் வந்து அவ்வளோ ஒரு பார்பேரியஸான ஒரு க்ரௌடாக இருந்தாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இதை பற்றி நாங்கள் படம் ரிலீஸ் ஆன போதே நானும் சிவராமன் கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆலாயசனா அவர் பேர் லாயரில். ஸோ அவர்லாம் வந்து காலேஜ் படிக்கும்போது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் டிபேட் பண்ணோம். நாங்கள் 2 பேரும் பேச நல்லா அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. ஸோ சோழர்கள் இப்படிலாம் இருந்திருப்பாங்களா, நாங்கள் வந்து ஒரு பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணோம். ஏன் ரொம்ப நாள் அடைஞ்சிருந்த சோழர்கள் வந்து
இப்படி இருந்திருக்கலாம். அது மாரி ப்ராப்ளம் இருந்திருக்கும். அவங்க வந்து பார்பேரியஸா இருக்க சான்சஸ் இருக்குன்ற மாரி டிஸ்கஷன் அப்ப நாங்க பண்ணோம். ஸோ அ இது இந்த படம் பார்த்து அந்த டாக் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப கேப் விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ஐ அம் கெட்டிங் இன்ட்ரோடியூஸ்ட் டூ அனதர் சீரிஸ் கால்ட் வைக்கிங்ஸ். இது ஒரு 1 இயர்க்கு பேக் வந்துட்டு 1 1/2 இயர் பேக் வந்துட்டு 1 இயர் பேக் தான். 1 இயர் கூட இல்லங்க. நான் ஒரு 6 மந்த் முன்னாடி தான் சொன்னேன். 6 மந்த் முன்னாடி வந்து நான் வந்து வைக்கிங் சீரிஸ் வந்து பார்த்து முடிக்கிறேன். எனக்கு வந்து இந்த ரிசம்பிளன்ஸ் வந்துட்டு குவைட் அஸ்டானிஷிங்கா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அ பார்த்திபனுடைய இன்ட்ரோ ஆகட்டும், அந்த அந்த முழுக்க முழுக்க அந்த பர்ட்டிகுலர் போர்ஷன பத்தி நம்ம பேச போறோம். பார்த்திபன் வந்து உள்ள வந்துட்டு இருக்கிற பார்த்திபனுடைய க்ரவுடு, அந்த பார்த்திபன் வந்து ராஜா சமயத்தில அவங்களோட அந்த பலி குடுத்து நாட்ட விட்டு போறது, தாத்தா வந்து நான் வயசானவன், என்னால வந்து பெண்களோட இருக்க முடியாது. அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறது. அதெல்லாம் வந்துட்டு தே வேர் ஆர் தே பார்பேரியஸ் அப்படிங்கிற கொஸ்டின் வந்துட்டு ஆந்த்ரோபாலஜிக்கல் ஆன்ஸரா வந்து நான் சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ அம் நாட் ரிசர்ச்சர் ஆன் தட். பட் ஐ கேன் ட்ரா அ பேரலல் பிட்வீன் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஹெரிடேஜ். ஓகேங்களா? முதல்ல வைக்கிங்ஸ் நார்ஸு வைக்கிங்ஸ்ங்கிற கான்செப்ட் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த லைனுக்கு வரத்துக்கு தெரிஞ்சுக்கணும்னா. சி ஒரு ஒரு ஆங்கிலோ சாக்சன் க்ரௌடு வந்துட்டு எர்லி எர்லி செஞ்சுரீஸில் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலோ சாக்சன் க்ரௌட் வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து டெவலப் பண்ண அதே சமயத்தில் ஒரு 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 ஹெரிட்டேஜ், ஒரு கல்ச்சர் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு. அதுதான் வைக்கிங்ஸ். ஓகேங்களா? ஸோ வைக்கிங்ஸ்னு யாரை பார்த்தீங்கன்னா, தே ஆர் நத்திங் பட் பீப்பிள் ஐஸ்லாண்டிக் பீப்பிள்ஸ் அண்ட் ஸ்காண்டினேவியன் ஆரிஜின்ஸ்லேருந்து வரவங்க வந்துட்டு ரஷ்யன்ஸும் ரஸ் வைக்கிங்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பேசிக்காக ஃபார்மிங், கார்பென்ட்ரி, ஃபிஷிங்னு இருக்கிற க்ரௌடு பார்ட் டைமாக ரைடிங் பண்ணுறாங்க. பக்கத்தில் போயிட்டு திருடிட்டு வரது வந்துட்டு ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரைட் பண்ணி இங்கிலாண்டில் வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. இந்த ராக்னர் லாத்பர்க் ஆகட்டும், அவங்களோட பசங்க பியாண்ட் ஐன்சைட் ஆகட்டும், அப்புறம் ஐவர் த போன்லெஸ், இவங்கெல்லாம் பெருசாக பேசப்பட்ட ஆட்கள். அதில் முக்கியமாக வைக்கிங் சீரிஸில் பேசப்படாத ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரோலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ராஜா. அதை பற்றி வைக்கிங் சீரிஸ் பேசலை. அவர் தான் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டியை வந்துட்டு வைக்கிங் ஆரிஜின்லேருந்து போய் கிறிஸ்டியானிட்டியை வந்து ஆங்கிலோ சாக்சன் கிறிஸ்டின்ஸ் கூட்டு போயிட்டு தூக்கி நிறுத்தின ஒரு முக்கியமான ஒரு வைக்கிங்கோட கிங் அவர். ஸோ அப்படிலாம் இருக்கிற ஒரு கூட்டம். இவங்களுடைய கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறதையும் இந்த பக்கம் வந்து 1001 காமிக்கப்பட்ட சோழர் எம்பையருடைய பேரலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து சீன் பை சீன் டீகோடிங்காக போகாமல் ஒரு ஜென்ரலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஓகே இது இப்படி சொல்லலாம். அந்த ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு ஒரு ட்ரபிள் சேயிங் தட் இப்படி தான் சோழர்ஸ் இருந்தாங்கன்ற மாதிரி எந்த இடத்துலையும் வந்து சொல்ல விரும்பலை. இது முழுக்க முழுக்க பேரல் தான். வாட் இஃப் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இந்த பாட்காஸ்ட் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் பொன்னியின் செல்வன் படித்த ஆட்களாகட்டும், சரி பொன்னியின் செல்வனே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோம். பொன்னியின் செல்வன் படித்த நபர்கள் வந்துட்டு பார்த்திபன் இப்போ என்ன சொல்கிறது டேக் ஆன் இப்போ செல்வராகவன் அண்ட் பார்த்திபன் டேக் ஆன் சோழா கிங்டம் வந்து நீ வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பொன்னியின் செல்வன் வந்து ரொம்ப அழகியலாக இருக்கும். அப்படி ஒரு ராஜா பார்ட்டியில் வந்துட்டு குதிரைகள் ஓடுறதாகட்டும், இந்த பக்கம் வந்துட்டு மக்களுக்காக வந்துட்டு அருள்மொழிவர்மன் வந்து குரல் கொடுக்கறது, யானையை கட்டி ஆள்றது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அங்கேயும் வந்து இந்த போர், வீரங்கிற கான்செப்ட் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனா, பார்த்திபன் போர்ட்ரே பண்ண அளவுக்கு வந்து ஒரு ஒரு பார்பேரியஸான வந்து ஒரு ஒரு என்ன ஒரு ஆரிஜினா தமிழர்களுடைய சோழர்கள் ஆகட்டும், பாண்டியர்கள் ஆகட்டும், பல்லவாஸ் ஆகட்டும், இவங்கலாம் அவ்வளோ பார்பேரியஸா அப்படின்னா, பொன்னியின் செல்வன் ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. பட் நம்ம என்ன பண்ணணும், வாட் இஃப் அப்படிங்கிறது தான் கருத்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு வைக்கிங்ஸுடைய வாழ்க்கை வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் அப்படியே நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். ஸோ நான் சொல்கிறது வந்து வைக்கிங்ஸோட லைஃப் ஸ்டைலு. நீங்கள் அதை அப்படியே வந்து நீங்கள் 1001 படத்தில் வந்து அந்த சோழா க்ரௌடை பற்றி நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ வைக்கிங்ஸுங்கிறவங்க பேசிக்காக பார்த்தீங்கன்னா தேர் என்ன சொல்கிறது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பார்பேரியஸ் க்ரௌடு தான். ஓகேங்களா? ஸோ அவங்க நார்ஸ் மித்தாலஜியை ஃபாலோ பண்ணி, நார்ஸ் கல்ச்சரை ஃபாலோ பண்ணி வர ஒரு கூட்டம். ஸோ ஒரு என்ன சொல்கிறது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிற மாதிரி இருக்கிற ஒரு கூட்டம். ஓகேங்களா? ஏர்ல்ஸ் ஆகட்டும், கிங்ஸ் ஆகட்டும், அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஏர்ல்ஸ்ன்ற வந்துட்டு ஒரு டான் மாதிரி வச்சுங்களேன். ஸோ ஒரு சிம்பிளாக சொல்லணும், டான் மாதிரி இருக்கிறவங்க அவங்க வந்து கிங்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒரு சமூகத்தை கட்டமைச்சு அந்த சமூகத்துக்காகவே வந்துட்டு வாழ்கிறவங்க. தேர் இன்டெப்டட் டு தேர் லீடர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான். இப்போ எப்படி இன்டெப்டட்னா இப்போ வந்து இந்த ஏர்ல் வந்து ஒன்று சொன்னார்னா, அந்த கிங் வந்து சொன்னார்னா அந்த மக்கள் கேட்டாகணும். ஓகேங்களா? சாவுங்கிறது வந்துட்டு போரில் தான் சாவு வரணும். நம்ம தமிழ்லேயே அவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. செத்தால் வந்து போரில் தான் சாகணும், புறமுதுகு காட்டி ஓடக்கூடாது. அது மாதிரி வைக்கிங்ஸ் வந்துட்டு தே பிலீவ் இன் த கான்செப்ட் ஆஃப் டையிங் இன் அ கிரேட் வேலர் மேனர். ஒரு போரில் செத்தா தான் அவங்களுக்கு வந்துட்டு வால்ஹாலாவில் வந்து இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வால்ஹாலா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து
சொர்க்கம், நரகம் அப்படிங்கிற மாரி இந்த இந்து மித்தாலஜி ஆகட்டும், கிறிஸ்டியன்ஸ் மித்தாலஜி ஆகட்டும், முஸ்லிம்ஸ் ஆகட்டும், முக்காவாசி ரிலிஜியன்ஸ் போஸ்ட் பேகனுக்கு அப்புறம் அந்த ரிலிஜியன்ஸ் எல்லாமே வந்து ஹெல், ஹெவன் கான்செப்ட் வந்து போஸ்ட் பண்றாங்க. பட் வைக்கிங்ஸ் நெவர் பிலீவ்ட் இன் ஹெல் ஆர் ஹெவன். தே டாக் அபவுட் என்ன சொல்றது? ஆம், ஆஃப்டர் லைஃபே வந்துட்டு ஒரு வாரியருக்கான லைஃப்ன்ற மாரி தான் கான்செப்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ, இப்போ வந்து நீங்க போர்ல தோக்காம வந்து கன்னிங்கா வந்து வெளியில இறந்து போனீங்க. கன்னிங்கா மீன்ஸ் போர்ல தோக்காம வெளியில போய் இறக்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய சாவு வந்து நீங்க வால்ஹாலா மீட் பண்ணும்போது யூ வில் பி பிளைண்ட். யூ ஓன்ட் பி சஃபரிங் வித் ஓடின். ஓகேங்களா? ஸோ, ஓடின்ங்கிறது தான் அவங்க நார்ஸ் மித்தாலஜியோட முக்கியமான கடவுள். ஸோ, ஓடின் ஆவட்டும், தார் ஆவட்டும், ஓடினோட பசங்க தார் ஆவட்டும், ஓடினுடைய தம்பி வந்து லோக்கி ஆவட்டும், தாரோட அங்கிள். மார்வெல்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு தார வந்து லோக்கியோட தம்பின்னு இருப்பான். லோக்கி வந்து தாரோட தம்பின்னு இருப்பான் கிடையாது. நார்ஸ் மெத்தாலஜி படி வந்து லோக்கி இஸ் அங்கிள் ஆஃப் தார். ஓகேங்களா? காட் ஆஃப் விட் அப்படிங்கிற மாரி தான் வந்து நார்ஸ் மெத்தாலஜி சொல்லியிருக்கு. அப்படி தான் வைக்கிங்ஸும் பிலீவ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வீரம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு தமிழர்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஓவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னி வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த காலத்துல வந்து வீரம்ங்கிறதே வந்துட்டு ஆண் மகனாக பிறந்தால் நான் வீரனாக இருக்க வேண்டும். பெண்ணாக பிறந்தாலும் பெண்ணுக்கு வந்து வீரம் வேணும். புலிய முறத்தால அடிச்சு விரட்டுறது தான் வீர பெண்மணி. அதெல்லாம் சொல்லி வீரத்த வந்து குளோரிஃபை பண்ற ஒரு கம்யூனிட்டி தான் வந்துட்டு தமிழுடைய ஆண்ட ரியல் ஆண்ட மக்கள். அந்த சமயத்துல சோழா, சேரா, பாண்டவா, பாண்டவாங்கிறேங்க, பல்லவா இவனுங்க எல்லாரும் வந்துட்டு அந்த மாரி இருந்த ஒரு மக்கள் தான். அதே தான் வைக்கிங்ஸும் பண்ணாங்க. ஸோ தே பிலீவ்ட் இன் என்ன சொல்றது? ஒரு குளோரிஃபையான டெத்தா இருக்கணும். அப்படிங்கிற மாரி தான் வந்து நம்பிட்டு இருந்த ஒரு கூட்டம். இது வந்துட்டு ஒரு பேசிக்கான பேரல். ஓகேங்களா? இன்னும் ஒரு டீப்பா போனீங்கன்னா, ஹவ் வைக்கிங்ஸ் வேர் ஏபிள் டூ சீ காட். ஓகேங்களா? ஆங்கிலோ சாக்சன், கிறிஸ்டியானிட்டி, முஸ்லிம்ஸு, ஹிந்து ரிலிஜியன் எல்லாருமே வந்து டேக் எனி ரிலிஜன் அப்பார்ட் ஃப்ரம் பேகனிசம் அண்ட் நார்ஸ் மித்தாலஜி. பேகனிசம் கூட ஓகே. நார்ஸ் மித்தாலஜி எடுத்துக்கங்க. நார்ஸ் மித்தாலஜி தவிர்த்து மத்த எந்த ரிலிஜன் நீங்க எடுத்தாலும் வந்துட்டு, கடவுளுங்கிற கான்செப்ட்ட வந்து அவங்க எப்படி வந்து அணுகுறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்ன படைச்சவர் நீ தான். உனக்கு நான் என் காலம் பூரா வந்து அடிமையா இருக்கணும். நீ வந்து எனக்கு நீ வேண்டியது செய்யணும். அப்படின்னு வந்து ஒரு பேரண்டிங் ஃபிகரா தான் வந்துட்டு கடவுள வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஆனால் வைக்கிங்ஸ வந்து நீங்க இந்த ஸ்கேல் வச்சு அணுகவே முடியாது. தே ஆர் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அவங்கள பொறுத்தவரைக்கும் கடவுளுங்கிறது இந்த நார்ஸ் காடுங்கிறவங்க வந்துட்டு எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க. அவங்க வந்து உங்களோட சுப்பீரியரான பவர்ஃபுல்லான ஆட்கள். மக்களோட சுப்பீரியரான பவர்ஃபுல்லான ஆட்கள். அவங்கள நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றோம் அவ்வளோதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க குறுக்க நீ நிக்கிற. அப்படிதான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு குறுக்க நம்ம நிக்கிறோம். அப்படின்னா அவங்க மக்கள் வந்து மனிதர்கள் வந்து அந்த நார்ஸ் கடவுளுக்கு குறுக்க நிக்கிறாங்க அப்படின்னு தான் வந்துட்டு வைக்கிங்ஸ் பிலீவ் பண்றாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வாருக்கு போகும்போது வி ஆர் பிட்ரேட் பை ஓடின் அப்படிம்பாங்க. கடவுள் நல்லவர் கிடையாது. வைக்கிங்ஸோட காட் வந்துட்டு எங்கேயுமே வந்து வைக்கிங்ஸ் வந்துட்டு நார்ஸ் காட்ஸை வந்து நல்லவர்கள்னு சொன்னதே கிடையாது. அதில் நல்லவங்களும் இருக்காங்க, மோசமானவங்களும் ஃப்ரேயா இருக்கா, மோசமான லோக்கி மாரி ஒரு கன்னிங்கான ஒரு ஈவில்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ அவனும் ஒரு காட் தான். பட் இஸ் அ காட் ஆஃப் மிஸ்சீஃப் அண்ட் காட் ஆஃப் கன்னிங்னஸ் அப்படின்னு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஓடினே வந்துட்டு பிட்ரேயல் நிறையா பண்ணியிருக்க பண்ண ஆட்கள் தான், பண்ண ஆறு தான். ஸோ அவங்க வந்து கடவுளை வந்துட்டு தே சீன் தெம் ஆஸ் அ சுப்பீரியர் ஃபோர்ஸ். நாட் ஆஸ் அ எனக்கு வந்து நீ செய்யக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இப்போ ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வைக்கிங் வந்து ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்னா, 2 ஆப்ஷன் தான் அவனுக்கு போர்லேருந்து அவுட்கம்மா வருது. இப்போ போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வேண்டிக்கிட்டு போகிறான். ஓடின் வில் ஷெட் லைட் ஆன் அஸ். ஓடினோட ஃபேவர் எனக்கு இருக்குன்னு போகிறான். அவன் போரில் தோத்துட்டான்னா அடுத்து என்ன சொல்ல வரான்னா, ஓடின் ஹஸ் பிட்ரேட் அஸ் அப்படிம்பான். ஓடின் வந்து என்னை வந்து துரோகம் இழைச்சிட்டாரு அப்படிம்பான். அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டாரு. இந்த பக்கம் சேராம அப்படிங்கிற சொல்லலாம். காட் ஆஃப் வார் ஆகட்டும், ஆரிஸ் ஆகட்டும். காட் ஆஃப் வார்னா கேம் இல்ல. காட் ஆஃப் வார் ஏரிஸ் ஆகட்டும். எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒரு ஹியூமனுக்கு இருக்கிற அதே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸோட இருக்கக்கூடிய ஒரு சுப்பீரியர் ஹியூமன் பீயிங் ஸோ பவர்ஃபுல். ஓகேங்களா? ஸோ காயா நான் சொல்கிற நேம்ஸ்லாம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அவங்கலாம் வந்து நார்ஸோட காட்ஸ் வந்துட்டு ஃப்ரேயா ஆகட்டும். ஃப்ரேயா வந்துட்டு காட் ஆஃப் ஃபார்மிங் அண்ட் என்ன சொல்கிறது, ஒரு விவசாயம் பண்ணால் நீங்கள் ஃப்ரேயாவுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் வந்து அந்த கிராப்ஸ் நல்லா வளரும், நல்லா சமைச்சு சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி. ரைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓடினை வந்துட்டு கும்பிட்டுட்டு போகிறது, இதெல்லாம் அவங்களோட ஓடினுக்கு வந்து பலி தரது, இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு ப்ராசஸாக இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரியான ஒரு ஹாரர்ஸ் என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் வந்துட்டு வைக்கிங்ஸ் வந்து வாழ்ந்தாலும், இண்டிவிஜுவலிஸ்டிக் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்கிறது, தேவர் ஒரு வகையில் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அவங்களுடைய. நீங்கள் தமிழ் சமூகத்தை இந்த ஐ மீன் ஐம் டாக்கிங் அபவுட் செல்வராகவன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சோழா தமிழ் காட். ஓகேங்களா?
பெண்கள வந்துட்டு அடிமையாவும் படுத்தியிருப்பானுங்க. அதே சமயத்தில வந்து பெண்கள வந்து தூக்கியும் நிறுத்தியிருக்கிற ஒரு சமூகம் தான் வைக்கிங்ஸும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீல்ட் மேடின்னு சொல்லுவாங்க. ஷீல்ட் மேடின்னு சொல்லுவாங்க. ஷீல்டு வாரியர்ஸ் சொல்லுவாங்க. பெண்களுக்கு வந்து சம உரிமையா வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன சொல்றது? அ போர்லலாம் கலந்துப்பாங்க. எட் தே ஆர் ஸ்லேவ். தே ஆர் லிட்டில் பிட் லெஸ்ஸர் தென் மெயில் கவுண்டர் பார்ட்ஸ். பட் தே ஹவ் கிவன் அஸ் த கிவன் தே ஹவ் பீன் கிவன் த ஈக்குவல் சப்போர்ட் வென் இட் கம்ஸ் டூ வார். பயங்கரமான ஒரு பெரிய பெரிய போருக்கெல்லாம் வந்துட்டு லாகர்த்தாவோட ஃபேன்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. லாகர்த்தா மாரி ஷீல்ட் மேடின்ஸ் நெறைய பேர் வந்து உருவாக்குனாங்க, போராடுனாங்க. எல்லாம் அதெல்லாம் இருந்தாலும் தே ஆர் ஆக்சுவலி லிட்டில் பிட் ஆஃப் லெஸ்ஸர் தென் மென் அப்படிங்கிற மாரி தான் பார்த்துருக்காங்க. ஸோ மேன்ஸ் டியூட்டி டூ கோ ஃபைட், ரைட் அண்ட் பிரிங் ஃபுட் டு ஹோம். அவங்க வந்துட்டு தே யூஸ் டூ மேனிட். சம்டைம்ஸ் சில பெண்களும் போய் அவங்க வந்து போர்ல வந்து கலந்துக்கிட்டு பெருமை சேர்த்தவர்களும் இருக்கார்கள். ஆனா தே ஆர் ஸ்லேவ். இப்ப அப்படியே இங்க வந்து பாருங்க. இந்த பக்கம் 1001ல இருக்கிற நம்மளுடைய சோழர் எடுத்துக்கங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஈவன் அந்த அப்பியரன்ஸே பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் சிமிலர் டூ த வைக்கிங். இந்த இந்த தான் ஹான் உடைய பெரிய கொம்புகள் வைத்து ஒரு கிரீடம், பயங்கரமா வந்துட்டு மியூசிக்கே ஜீவி வந்து அட்டகாசமா வைக்கிங்ஸ்ல வர இந்த ஒரு ஒரு வெறித்தனமான பிஜிஎம்மோட தான் வந்து இன்ட்ரோ பண்றாரு பார்த்திபன. பார்த்திபன் உள்ள வராரு. பார்த்திபன் உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னடா அவன் நம்ம படிச்ச மாரி ராஜா இல்லையே, இவன் இப்படி கிடக்கான். ரொம்ப ஒரு நான் ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல்லவ சிலைய ஐ மீன் பாண்டியர்களுடைய மீன் சிலைக்கு வந்துட்டு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா காரி துப்பிட்டு போன்னு சொல்றது, தூக்கிட்டு போன்னு சொல்றது. இந்த மாரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு என்ன சொல்றது, அதிகமான பெண்களுடன் சேர்ந்து வந்து மல்டி வைஃப்ஸோட வாழ்க்கை நடத்துறதுன்றதுனால, இதே தான் வந்துட்டு ஈக்குவலி தேவர் டூயிங் இன் வைக்கிங்ஸ் எரா. ஓகேங்களா? ஸோ கேன் பி கன்க்ளூட் நார்ஸ் மித்தாலஜியும் தமிழ் சமூகமும் வந்துட்டு ஒண்ணா தான் இருந்திருக்குமா? அப்படின்னு நம்ம வந்து ஒரு கேள்வி இங்க வந்து கேட்கலாம். ஒருவேளை அப்படிதான் இருந்திருக்குமா அப்படின்னு. இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தின்னு வந்துட்டு அ நான் சொல்றேன். நான் மட்டும் சொல்லல. ஆந்த்ரோபாலஜிக்கல் பேஸ்டான கன் ஸ்டீல்ஸ் அண்ட் ஜெர்ம்ஸ்ங்கிற புத்தகமும் வந்துட்டு கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணுது ஒரு குறிப்பிட்ட ஏரியால. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அ இவல்யூஷன்ங்கிற கான்செப்ட் வந்துட்டு ஆந்த்ரோபாலஜிக்கல் படி பத்தி நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹியூமனா இவால்வ் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த கிரவுட் எல்லாருமே வந்துட்டு ஒரே மைண்ட் செட்ல தான் வந்து ஹியூமன்ஸ் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்டர்ஸ் உருவாச்சு, நேஷன்ஸ் பிரிஞ்சுது, கல்ச்சர்ஸ் கிரியேட் ஆச்சுங்கிறத விட்டுருங்க. பட் ஆன் த ஹோல் த பாயிண்ட் 0ங்கிற கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு ஒரே மாரி மைண்ட் செட்ல தான் வந்து நகர்ந்திருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படி நகர்ந்திருக்கிற பட்சத்தில வந்துட்டு, ஹியூமன்ஸ் வந்துட்டு ரொம்ப நான் சொல்லலாம். நாங்க வந்துட்டு இந்த கல்ச்சர வந்து முன்னாடியே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர, நாங்க நாங்க எங்க சமூகமா நாங்க உருவாகும்போதே நாங்க வந்து ஒரு கல்ச்சர்டு சமூகம் உருவாகணும். எந்த ஒரு சிவிலைசேஷனும் சொல்ல முடியாது. ஏன்னா எவ்ரிஒன் யூஸ்ட் டு லிவ் இன் எ கேவ் ரைட்? வேட்டையாடி ஹண்டர்ஸ் கேதரர்ஸா கேவ்ல இருந்தா வாழ்ந்துருவோம். ஸோ நாங்க வந்து அந்த மெச்சூரிட்டிய முன்னாடியே அடைஞ்சுட்டோம் அப்படின்னு வேணா பெருமையா சொல்லிக்கலாமே தவிர வந்துட்டு, நாங்க ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்படிதான்னு யாராலும் சொல்ல முடியாது. ஸோ ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு ஒரு ஒரு ஹியூமன் சைக்காலஜி படி ஒரு பார்பேரியஸ்ங்கிற ஆக்ட் வந்து அப்படிதான் இருந்திருக்கும். அம் இப்ப வந்துட்டு ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளுடைய என்ன சொல்றது? செட் ஆஃப் பாங்கிறது இன்டெலெக்சுவல் சொசைட்டிய நோக்கி தான் நகர்ந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப வந்துட்டு த த உ எந்த ஒரு கமோடிட்டி வந்து டிமாண்டா இருந்திருக்கும்னு நெனைக்கிறீங்க? ஒரு ரஃப்பா யோசிங்க. நான் வந்து புக்க கோட் பண்ணி இந்த புக்ல இப்படி சொல்லுன்னு சொல்றத விட, நான் ஒரு பேசிக்கா கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு ஒரு மனுஷன் வந்து நீங்க ஒரு மனுஷனா வந்து ஸ்டார்ட் ஆகும்போது, ஆ சமைக்கிறான், சாப்பிடுறான் அப்படிங்கிறதெல்லாம் மீறி உணவு கண்டுபிடிச்சுட்டான், எல்லாம் பண்ணிட்டான். ஒரு கட்டத்தில வந்து ஒரு கமோடிட்டி வந்து ரொம்ப வந்து ஸ்கேரா இருந்திருக்கும் அவனுக்கு. அது என்ன கமோடிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, வாட்டர், ஃபுட் எல்லாம் இதுக்கெல்லாம் முன்னாடியே வந்துட்டு அவனுக்கு சேஃப்டிங்கிற கமோடிட்டி வந்து ரொம்ப வந்து ஸ்கேரா இருந்திருக்கும். ஸோ தன்னை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் அவனுக்கு முதல்ல இருக்கும். உணவு தேடுறது, சாப்பிடுறது அப்படின்னு இருந்தாலும், தன்னை பாதுகாப்பா வச்சுக்கணும், தன்னை சார்ந்தவர்கள பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட்டா இருந்திருக்கும். ஸோ தட் இஸ் த ரேரஸ்ட் கமோடிட்டி. அத அடையறதுக்கான வழி எங்க இருந்திருக்குன்னா, வீரமா இருந்திருக்கும். வீரம்ங்கிற கான்செப்ட் அதானே. ஸோ வீரமா இருந்திருக்கணும், பயங்கரமா சண்டை போட தெரிஞ்சிருக்கணும். சண்டை போட்டா தானே நம்மளால பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவனால காப்பாத்த முடியும். வர எதிரிகள்ட்ட இருந்தும் அப்ப இருக்கிற பெரிய பெரிய மேமத்ஸ் ஆகட்டும், பெரிய பெரிய சேபர் டூத் புலிகள் ஆகட்டும், இதுங்கலாம் வரும்போது வந்துட்டு அதுங்களோட சண்டை போடுற அளவுக்கு வீரமா இருந்திருக்கணும். அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இந்த பார்பேரியஸ் ஆக்ட்ங்கிறது வந்து கன்டின்யூ ஆயிட்டு தான் இருக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். ஓகேங்களா? த லா த த லாங் லாஸ்டிங் எம்பயர்ஸ் வந்துட்டு
இப்போ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பார்பேரிஸ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில வந்துட்டு, இவனுங்க வந்துட்டு ஆரம்பத்திலேயே நாங்க வந்து பெரிய கல்ச்சர் தெரியுமா, எங்க கலாச்சாரம் தெரியுமா அப்படின்னு எந்த சமூகமும் சொல்லிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த ரேரஸ்ட் கமாடிட்டி சேஃப்டிய வந்து முன்னிறுத்தி நகரும்போது தான் வந்து வீரன், தீரன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பெரிய பெரிய இதுவா போகுது. அவன் எக்ஸ்பேண்ட் பண்றான். அந்த பார்பீஸ் நேச்சர கையில வச்சுக்கிட்டு ஹி இஸ் எக்ஸ்பேண்டிங் இட். ஓகேங்களா? சில பேர் வந்து தே ஆர் லெஃப்டிங் இட் அவுட். ரிலிஜியன் இங்க தான் வந்து இட்ஸ் கம்ஸ் டூ வைட்டல் ப்ளே. இப்போ வந்து வைக்கிங்ஸோட திருப்பி வைக்கிங்ஸ்க்கு போங்களேன். வைக்கிங்ஸ் வந்துட்டு தேவர் கன்சிடர் ஆஸ் அ என்ன சொல்றது? அ அவுட்சைடர்ஸ் ஓகேங்களா? மத்த கிறிஸ்டியானிட்டி தல தூக்குற சமயம், அவங்க வந்து கல்ச்சுரலி டிவோஷனல் ரிலிஜியன் வந்துட்டு மனிதர வந்துட்டு ஒரு அந்த பார்பேரியஸ் ஆக்ட்லேருந்து மீட்டு கொண்டு வருது அப்படின்னு வந்துட்டு ஒரு நம்பிக்கை வருது. அதாவது டைரக்ட்டான பார்பேரியஸ் நேரா வெட்டாம வந்து விஷம் வச்சு கொல்ற மாரி பார்பேரியஸ் ஆக்ட்க்கு மாறுது. கொஞ்சம் டெவலப் ஆகுது. அவ்வளோதானே தவிர்த்து ரிலிஜியன் வந்து பார்பேரியன்ஸ வந்துட்டு போக்குச்சுன்னு சொல்லவே முடியாது. ஓகேங்களா? பட் அப்படி கிறிஸ்டியானிட்டி டெவலப் ஆனா வைக்கிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, வைக்கிங்ஸ் மாரி இருக்கிற அவுட்சைடர்ஸ் ஆகட்டும் ஓகேங்களா? ஸோ அவங்கலாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ட்ராவல் ஆகுறாங்க. அவங்க வந்து ரிலிஜியன்ங்கிற கான்செப்ட்டே வந்துட்டு ஒரு விஷயமே கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் வி ஆர் லிவிங் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் வி ஆர் ஷேரிங் திஸ் வேர்ல்ட் வித் அனதர் என்டிட்டி கால்டு நார்ஸ் காட்ஸ். அவங்க அந்த மாரி நார்ஸ் இதோட நாங்க வந்து ஷேர் பண்றோம் அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த சமயத்தில கிறிஸ்டியானிட்டி உள்ள வந்து ஒன் காட், ஒன் ரிலிஜியன், ஒன் நேஷன், ஒன் கிங்ங்கிற கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப ஆங்கிலோ சாக்சன் கம்யூனிட்டி வந்து அ கிறிஸ்டியானிட்டி உள்ள வந்து ஆங்கிலோ சாக்சன் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து வைக்கிங்ஸ வந்து இன்டராக்ட் பண்ண வச்சதுக்கு காரணமே அதான். ஸோ அதுவரைக்கும் இருந்ததுன்னா, ஒரு கடவுள் அங்க வாழ்ற மக்கள் எல்லாருமே வந்துட்டு கடவுளுக்கு வந்து தங்களுடைய பணிவிடை செஞ்சே ஆகணும். ஓகேங்களா? மாஸ் அட்டெண்ட் பண்ணி ஆகணும். சர்ச்ல போய் உட்காரணும். ப்ரீஸ்ட் வேர் த ஹையஸ்ட் பவர்ஃபுல். அங்க இருக்கிற ராஜா வந்துட்டு இஸ் இஸ் இ த த கிங்ஷிப்ங்கிற கான்செப்ட் அங்க அப்ப எப்படி இருந்துச்சுன்னா, ஆங்கிலோ சாக்சன் கம்யூனிட்டி வந்து இந்த கிங்ஷிப் வந்து டிவைனான ஒரு விஷயம். அங்க இருக்கிற அந்த நாட்ட ஆள்ற ராஜா வந்து கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டவர் அப்படின்னு நம்பப்படுது மக்களால். ஓகேங்களா? அந்த டிவினிட்டி ஸ்டேட்டஸ் வந்துட்டு ராஜாக்களுக்கு குடுக்கப்பட்டிருக்கு. இது இந்த மாரி சர்ச்னாலயும், அந்த ப்ரீஸ்ட்ஸ்னாலயும் கடவுள் மூலமா நிர்ணயிக்கப்பட்டு நம்ப வச்சிருக்காங்க. அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ ஒன் காட், ஒன் நேஷன், ஒன் ரிலிஜியன் ஒரு கான்செப்ட் கொண்டு வரும்போது, மக்கள ஆள்றது எளிமையா இருக்கு. ஸோ வைக்கிங்ஸ் மிஸ் பண்ண கான்செப்ட் தான். வைக்கிங்ஸ் வேர் நெவர் அண்டர் ரூஃப் ஆஃப் அ சிங்கிள் ரிலிஜியன் ஆர் எனி டெமோக்ரஸிங்கிற கான்செப்ட் அப்ப கிடையாது. நம்ம டைரக்ட்டா சொல்றது. ஓட்டு போட்டு செலக்ஷன்லாம் கிடையாது. ஸோ அந்த என்ன சொல்றது? அந்த ஒன் காட், ஒன் கிங், ஒன் கிங்டம் பாலிசி இல்லாதனால தே வர் ஸ்கேட்டர்ட் அரவுண்ட் ஸ்காண்டினேவியன் டெசர்ட்ஸ் அண்ட் ஸ்காண்டினேவியன் ஐஸ்லாண்டுக்கு போறாங்க. அங்க போய் வந்துட்டு ப ம அ இத பார்க்குறாங்க. கிரீன்லாண்ட்லேருந்து ட்ராவல் ஆகி அங்க போறாங்க. ஸோ தே ஆர் தேர் பட் தே ஆர் பார்ட்டிஷன். எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது? த கம்பேனியன்ஷிப்ங்கிற கான்செப்ட் வந்துட்டு கிவ் அண்ட் டேக்கா தான் இருந்திருக்கு அவங்களுக்குள்ள. ஸோ இப்போ இவங்க எல்லாருக்கும் ஒரு கடவுள் இருந்துச்சுன்னா, கடவுளோட கட்டளை நீங்க எல்லாரும் போய் இந்த நாட்ட ஆளணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு 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 விஷயம் வந்துன்னா, அங்க கடவுள ஃபாலோ பண்ற எல்லாருமே அங்க போவாங்க. பட் இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு வைக்கிங்ஸ் கிட்ட இல்லாம இருந்திருக்கு. ஓகேங்களா? சிதறி கிடந்ததுனால வந்துட்டு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாதனால வந்துட்டு கம்பேனியன்ஷிப்பும், இந்த பிரதர்ஹுட்ங்கிற கான்செப்ட் வந்துட்டு வெறும் கிவ் அண்ட் டேக்கா நீ என் கூட வந்து இந்த ரைடுக்கு நீ வரியா? உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். தேர் ஆர் லாட் ஆஃப் பிட்ரேயல்ஸ். நெறைய பிட்ரேயல் இருந்திருக்கு. சொந்த தம்பி வந்துட்டு பிட்ரே பண்றது, அண்ணன பிட்ரே பண்றது, அப்பா பிட்ரே பண்றது. இந்த விஷயங்கள் எல்லாமே தமிழ் கலாச்சாரத்தில வந்துட்டு தமிழ் ராஜாக்கள் காலத்திலயும் இருந்திருக்கு. பிட்ரேயல்ங்கிற கான்செப்ட் வந்து நீங்க வந்துட்டு ஆ ஒரு ஒரு சிம்பிளான ஒரு இதுவா நீங்க பார்த்துற முடியாது. அவங்க பண்ற பிட்ரேயலுடைய அவுட்கம் வந்து பயங்கரமா இருந்திருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப வந்து சொல்றாங்கல்ல, தமிழ்நாடு வந்து இந்து நாடு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது இல்லங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எப்படின்னா வந்துட்டு இப்போ ஒன் காட், ஒன் ரிலிஜியன்ற கான்செப்ட்க்குள்ள வந்து இந்தியாவ கொண்டு வர முடியாது. எப்படி தமிழ்நாட கொண்டு வர முடியாது. அப்ப சேரன், சோழன், சேரர் ஆகட்டும், சோழர் ஆகட்டும், அப்புறமேட்டுக்கு பாண்டியர் ஆகட்டும், அம் அ பல்லவர்கள் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்துட்டு தே வேர் அ பிரேயிங் த சேம் டைட்டீஸ். ஓகேங்களா? அ வ காளிய வணங்குறாங்க. காளிங்கிறது காட் ஆஃப் வார்ன்னு வச்சுக்கங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்ப எப்படி எங்க காட் ஆஃப் வார்க்கு வந்து ஓடினுக்கோ, ஹாரிஸ்க்கோ வந்துட்டு நம்ம வந்துட்டு அ இப்போ பலி குடுத்துட்டு போற மாரி, இவங்க வந்து இங்க பலி குடுத்துட்டு போருக்கு போயிருக்காங்க. வே சி வொர்ஷிப்பிங்கிறத ட வொர்ஷிப்பிங்கிற கான்செப்ட்டுக்கும் ஓகேங்களா? ஓகேங்களா? அ இந்த பக்கம் என்ன சொல்றது? வொர்ஷிப்புங்கிறதுக்கும் ஓகேங்களா? யூ ஆர் டூ பி ஆல். நீ தான் எனக்கு எல்லாமே. நீ தான் என்ன வந்து படைச்ச அப்படிங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ எஸ் தமிழ் சமூகத்தை சார்ந்த ராஜாக்கள் வந்து தே வர் வொர்ஷிப்பிங் தீஸ் டைட்டீஸ். போருக்கு போறதுக்கு முன்னாடியோ, பெரிய பெரிய இதுக்கு போறதுக்கு முன்னாடியோ வேண்டிட்டு போனாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஒன் காட், ஒன் ரிலிஜியன்ங்கிற கான்செப்ட் அங்க கிடையாது. இதே தான் அவனும் பண்றான். ஸோ இப்போ வந்து இப்ப செ செ பாண்டியன் தோத்தான்னா,
காளி வந்துட்டு பிட்ரே பண்ணிட்டான்னு அர்த்தம் சோழனை. சோழன் தோத்தான்னா காளி வந்துட்டு பாண்டியனை பிட்ரே பண்ணிட்டான்னு அர்த்தம். கடவுள்கள் வந்து அவர்கள் பக்கம் இருந்தார்கள். தமிழ்ல வந்து நெறைய மரபுகள்ல வந்து நீங்க படிச்சிருக்கலாம். காட்ஸ் வேர் வித் ஹர் அப்படின்னு. இது வந்து அங்க சொல்ற அதே கோட் தான். வைக்கிங் சொல்ற அதே கோட் தான். ஓடின் பிட்ரேட் அஸ்ன்னு நான் சொன்ன மாரி. அதே மாரி தான் இங்க வந்து இங்கேயும் வந்து பிட்ரேல் இருந்திருக்குது. இவங்களும் வந்துட்டு இந்த என்டிட்டீஸ வந்துட்டு சுப்பீரியர் ஹியூமன் பீயிங்ஸாவும், சுப்பீரியர் கண்டிஷன்ல இருக்கிற ஒரு என்டிட்டியா தான் பார்த்தாங்களே தவிர வந்து தே ஆர் நாட் குளோரிஃபையிங் தெம். ஓகேங்களா? கிங்டம் வந்து தே ஆர் குளோரிஃபையிங் இட். கோயில் வந்து அதிகமா வந்து புத்த மதத்த தழுவி கோயில்கள் நெறையா கட்டினாரு. சிவ கோயில் கட்டினாரு. அதெல்லாம் விட்டுருங்க. ஐ அம் டாக்கிங் அபௌட் தி இனிஷியல் பாயிண்ட். ஓகேங்களா? இனிஷியல் பாயிண்ட். இப்போ வந்து ராஜராஜ சோழன் வந்து உள்ள வரும்போதே வந்துட்டு ஓரளவுக்கு சிவிலைஸ்ட் ஆயிருச்சுன்னா நம்ம வச்சுப்போம். அதுதான் வந்து நம்மளுடைய இது. இப்போ ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி இருக்கிற சோழன், அவனுக்கு முன்னாடி இருக்கிற சோழன், அவங்க அப்பாவோட சோழன், ராஜேந்திர சோழனுக்கு முன்னாடி இருக்கிறவன் எல்லாத்துக்கும் போனீங்கன்னா, இந்த பாயிண்ட் 0 டைனாசிட்டி ஆஃப் இயர் 0 ஆஃப் தி டைனாசிட்டிங்கிற கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்களால வந்துட்டு இப்படி இருந்திருக்க முடியாது. இவ்வளோ இதுவாவும் இருந்திருக்க முடியாது. போய் அடிச்சு தூக்குடா எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடா அப்படிங்கிறது. வந்துட்டு இன்னும் ரொம்ப குளோரிஃபையா காமிச்சிருப்பாங்க. மிலிட்ரி பீப்பிள் டூயிங் ரேப்புங்கிறது வந்துட்டு இன்னைக்கும் நடக்கிற விஷயம் தான். மிலிட்ரியில் இருக்கிற ஆட்கள் வந்துட்டு நாகாலாண்டில் செய்யாத அட்டூழியமா நம்ம இந்தியன் மிலிட்ரிஸே. ஓகேங்களா? இது மாதிரி மிலிட்ரி பீப்புள் செய்கிற ரேப்புங்கிறது வந்துட்டு எக்கச்சக்கமாக தான் இருந்திருக்கு. அந்த காலத்தில் அது இன்னும் சொல்லி மோசமாக தான் ஒரு சூறையாடுறதுன்னா சும்மா பெண்கள் வந்து தாரதாரியாக குதிச்சு இறந்தாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். பெண்களை வந்து இது பண்ணாங்க. இவங்க வந்து சொல்லுவாங்க முஸ்லீம்ஸ் வந்து முகாலயர்கள் வந்து தான் வந்து நம்ம வந்து ஆக்கும்போது தான் பெண்கள் ரேப்ஸ் அப்படிலாம் கிடையாது. எல்லா 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 கல்ச்சருமே வந்துட்டு வேர் ஹேவிங் திஸ் டைப் ஆஃப் மென்டாலிட்டி. ஓகேங்களா இல்லையா? ஸோ மேஸ் டாக்ஸிக் மேஸ்குலின் சொசைட்டியாக தான் வந்து எல்லா கல்ச்சரும் உருவாகுது. ஓகேங்களா இல்லையா? ஸோ பெண் ஃபிசிக்கலி உமன்ஸ் வேர் வீக்கர் செக்ஷன் ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு பாவியல் அனுபவப்படுறதுனால வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு வந்து அந்த டாக்ஸிக் மேஸ்குலினிட்டி வந்து பம்ப் ஆகுது. 1001 படத்தில் வந்துட்டு பார்த்திபன் வந்து அந்த மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு ஜஸ்டிஃபைடாக பட்டுது. அது அப்போ அந்த படம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் இருக்காது. நான் வந்து வைக்கிங் சீரிஸ் பார்த்து அப்புறம் வந்துட்டு கோர்சேராவில் வந்து கோர்ஸ்லாம் பண்ணி அது இதுன்னு பண்ணி பார்த்து உட்காந்து இப்போ கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட ரிலீஜன் ரொம்ப பிடிச்சி போய் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுங்க. புக்ஸ் எல்லாம் படிச்சு கிடிச்சு அங்கே ரொம்ப ஆர்வமாகி எல்லாம் படிச்சது தான். என்னால் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட் லாட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ். ஓகேங்களா இல்லையா? பலிகள் இருந்திருக்கு. ஹியூமன் சாக்ரிஃபைசஸ் நிறையா இருந்திருக்கு. தமிழ் சமூகத்திலே இருந்திருக்கு. ஹியூமன் சாக்ரிஃபைஸ் நிறையா இருந்திருக்கு அந்த காலத்தில். அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு கிவிங் யுவர் லைஃப் டு யுவர் கிங்குங்கிறத தாண்டி ஓகேங்களா கிவிங் யுவர் லைஃப் டு த காட் அப்படிங்கிறது தான் வந்து ரிலீஜன் இம்பத்தைஸ் பண்ணுறதை தாண்டி கிவிங் யுவர் லைஃப் டு யுவர் கிங் அண்ட் யுவர் பியர்ஸ் ஃபார் யுவர் பெட்டர் ப்ராஸ்பெக்டஸ் இன் அனதர் டைமென்ஷன் அப்படிங்கிறது தான் தமிழ் சமூகம் மாறிந்திருக்கு. அங்கே வந்து வால்ஹாலா அப்படிங்கிற மாதிரி வால்ஹாலாவில் வந்து நான் வந்து வால்ஹாலாவில் வந்து ஓடினோட சாப்பிட்றேன் அப்படின்னு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு சொல்லுவாங்க. ஐம் சிட்டிங் வித் ஓடின் டேபிளில் வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா வைக்கிங்ஸோட கல்ச்சர் படி சாப்பாடெல்லாம் ஒரே இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த கிரேட் ஹால்னு சொல்லுவாங்க. இந்த கிரேட் ஹால்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் ஹால்னா வந்து வைக்கிங்ஸ் எல்லாம் ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊரில் ஒரு சென்டரான இடம் இருக்கும். தனித்தனியாக வீட்டில் உட்காந்து சமைக்க மாட்டாங்க. அப்பப்போ சமைப்பாங்க. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லா சமையல் இருக்கும். எல்லாரும் உட்காந்து மொத்தமாக சாப்பிடுவாங்க, மொத்தமாக தூங்குவாங்க. ஆடுகளோட தான் தூங்குவானுங்க. எல்லாமே அங்கே தான் எல்லாமே நடக்கும். குழந்தை பெற்றுக்கிறதுலேருந்து எல்லாமே தான் நடக்கும். கிரேட் ஹால் தான் நடக்கும். ஸோ அங்கேயும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. மக்கள் வந்து உள்ளே வாழ்ந்ததுக்கான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அப்படி இருந்திருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஸ்பேஸ் ஷேரிங்கிறது வந்துட்டு இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகேங்களா இல்லையா? என்னுடைய ட்ரைபல் பீப்புள்ஸே பார்த்தீங்கன்னா, தே ஸ்பெண்ட் டைம் டுகெதர் இன் அ பர்டிகுலர் பிளேஸ். இந்தியன் ட்ரைப்ஸ் அந்தமான் நிக்கோபாரில் செனட்டைல்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆங் ட்ரைபெல்லாம் இப்போ ட்ரைப்லாம் இப்போ போயிருச்சு. ட்ரைபோட புக்கு ஒன்று இருக்குது. நான் ட்ரிப் இருந்தபோது அங்கே ஒரு புக் வாங்கி படித்தேன். ஸோ ட்ரைப் பீப்புள்ஸ் வந்து அவங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தேவர் டூயிங் த சேம் ப்ராசஸ். தனியாலாம் சமைச்சிலாம் சாப்பிட்றது கிடையாது. தேவையான அளவு பட் முக்கியமாக உட்காந்து ஒரு வேளை சாப்பாடு எல்லாம் ஒன்றா சாப்பிட்ற மாதிரி தான் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இதே தான் வந்துட்டு தமிழ் ராஜாக்களும் வந்து எடுத்திருப்பாங்க கண்ட்ரோல். ஒரு வேளை அந்த ராஜாவுக்கு ஸ்பெஷலாக இருக்கிறதுனால வந்துட்டு அவர் தனியாக மட்டும் சாப்பிட. பட் மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த க்ரௌட் ஆர் சிட்டிங் டுகெதர் அண்ட் ஈட்டிங். ஹண்ட் பண்ணுறத மொத்தமாக ஷேர் பண்ணி சாப்பிட்றது. ஷேரிங் அப்படிங்கிற கான்செப்ட் அங்கே தான் உருவாகுது. ஸோ இப்படிப்பட்ட வைக்கிங் நேச்சருக்கும் தமிழ் கல்ச்சருக்கும் இருக்கிற பேரல் இதுதான். இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணாலும் தெரியும். நான் சொன்னதை நீங்கள் கேட்டாலே புரியும். ஓ இப்படி தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன வைக்கிங்ஸ்லேருந்து வைக்கிங்ஸ் எடுத்து நீங்கள் தமிழில் பொறுத்தி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நான் அதுக்காக வந்து வைக்கிங்ஸ்லேருந்து தான் தமிழர்கள் உருவானாங்கிற மாதிரிலாம் நான் அந்த மாதிரி ஒரு டிபேட்டுக்கே போக விரும்பல. ஐ ஆம் ஷேரிங் ஆந்த்ரோபாலஜிக்கல் ஆஸ்பெக்டில் வந்துட்டு எல்லா விதமான சிவிலைசேஷனும் இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து தான் டெவலப் ஆகுது. ஸோ அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அதுக்கப்புறம் தான் ரிலீஜியன், காடு எல்லாம் உருவாகுது. ஓகேங்களா இல்லையா? ஸோ
நான் செல்ஃப் என்ன சொல்றது? செல்ஃப் சர்வ் அப்படிம்பாங்க. செல்ஃப் சர்வ். எனக்கு சரி சிம்பிள்ங்க. இப்ப நான் வந்து ராஜாவ பகச்சுட்டு என்னால வாழ முடியாது. ஓகேங்களா? எப்ப நான் சொல்றது வைக்கிங் ஏராலயும் சரி, அ இங்கேயும் சரி. தமிழர் இருக்கக்கூடிய அந்த பண்டைய கால சோழ, சேர அந்த சமூகம் சரி, ராஜாவ பகச்சுட்டு வாழ முடியாது. ஏன்னா, அவன் வந்து எனக்கு வந்து செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றான். ஸோ என்னுடைய அவன் என்ன முடிவு எடுத்தாலும் அந்த க்ரவுடு வந்து ஒத்துக்குச்சுன்னா, அவன் முடிவ நான் கேட்டு தான் ஆண்டாகணும். இந்த இடத்துக்கு நீ இப்போ வந்து வைக்கிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு நீ ரைடு போகணும். இப்போ வந்து ராக்னார் ரோத்பர்க் வந்து நான் வந்து இந்த பக்கம் ஈஸ்ட்டுக்கு நான் போக விரும்புறேன். ஈஸ்ட்டுக்கு நான் ரொம்ப நாள் போயிட்டேன். வெஸ்ட்டுக்கு போக விரும்புறேன் அப்படின்னாருன்னா, இல்ல நீ போக்கூடாது. அவன் சொன்னான். அவன் கேட்டு தான் ஆவணும். அவன அடிச்சுட்டு வேணா அவன் மேல வரலாம். ஸோ அதே தான் இங்கேயும் இருந்திருக்கு. ஆனா, ரிலிஜியன்ங்கிற கான்செப்ட் ஒன் காட், ஒன் கிங்டம், ஒன் ரூலர்ங்கிற ரிலிஜியன் வந்த அப்புறமேட்டுக்கு, உங்க கிங்க நீங்க சர்பாஸ் பண்ணி நீங்க பேச முடியும். கடவுள் என் பக்கம் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில. புரியுதுங்களா? காட் டோல்ட் மீ, காட் ஸ்போக் டு மீ அப்படி இப்படின்லாம் பேசி எனக்கு வந்து கடவுள் வந்து சொன்னாரு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னாரு அப்படின்னு ஒரு கான் மேன் வந்து உருவானான்னா, அவனுக்கும் சர்டன் ஃபாலோவர்ஸ் உருவாயிட்டாங்கன்னா, ஹி இஸ் பிகமிங் எ சுப்பீரியர் பவர். மத்தவன்லாம் பண்ண முடியாது. அவன வெட்டுனா நீ எப்படி வெட்டலாம்? கடவுள் அனுப்பிச்ச ஒரு ஆள நீ பேசலாம்னு சொல்லிட்டு. அந்த ஒன் காட், ஒன் கிங்டம், ஒன் ரிலிஜியன்ங்கிற கான்செப்ட் வந்துட்டு பைண்ட் பண்ணுச்சு. அட் த சேம் டைம் வந்துட்டு ரூலர வந்து அப்போஸ் பண்ணி பேசுற அளவுக்கு கூட பவரும் குடுத்தது இண்டிவிஜுவல்ஸ்க்கு. அங்க அந்த லிபர்ட்டியே கிடையாது. ராஜா சொல்ட்டான்னா தலைய வெட்டு. போயிட்டு அவ்வளோதான். அந்த மாரியான ஒரு ஸ்டேட்டஸ் தான் இருந்திருக்கு. ஸோ இதுதான் இங்கேயும் இருந்திருக்கு. ஓகேங்களா? நீ வந்து தமிழ் ராஜாக்களுடைய வந்து பியூட்டிய வந்து பூரிச்சு எழுதி ரிசர்ச்கள் இருந்தது வந்து எல்லா கல்ச்சரும் பண்றது தான். இப்ப சைனீஸ் வந்துட்டு சைனீஸ்ல நடக்காத பிட்ரேயலா இந்த எல்லோ டைனாசிட்டில நடக்காத அவ்வளோ ஒரு கரப்ஷனா அந்த காலத்துல அத பத்திலாம் பேசாம, குறிப்பா அந்த நல்ல நல்ல விஷயங்கள வந்து நாங்க டீய கண்டுபிடிச்சோம், நாங்க தான் பேப்பர கண்டுபிடிச்சோம், நல்ல நல்ல விஷயங்கள போர்ட்ரே பண்றது வந்துட்டு ஒரு மாரியான ஆட்களுக்கு முக்கியம். ஜெர்மன் வந்து நாசி ஹிஸ்டரிய மறைக்கணும்னு நெனச்சாலும் மறைக்க முடியாம போனதுக்கு காரணம் வந்துட்டு பயங்கரமா நாசிசம் உருவாயிருச்சு. அது வாய்ப்பு இருந்தா நாசிங்கிற ஒரு விஷயம் நடக்கவே இல்ல. ஜெர்மன்ஸ் வேர் ஹிட்லர் பீரியட்ல வந்துட்டு ஒன் ஆஃப் த டெவலப்டு நேஷனா தானே ஜெர்மன் இருந்தது. ஆட்டோமொபைல்ஸ் அவ்வளோ கொண்டு வந்தானே உள்ள. இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணது ஜெர்மன் தானே. ஹிட்லர் பீரியட்ல தானே. அத பத்தி யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா நாசி ரொம்ப மோசமானது. ஆனா அத மறைக்கவும் ட்ரை பண்றது ஒரு சமூகமா நமக்கு நம்மளே ஒரு தீனி போட்டுக்கிறது. நம்மளுடைய மனச தேத்திக்கிறதுக்கு தீனி போட்டுக்கிற ஒரு விஷயமா கருதப்படுது. ஸோ அதனால தான் வந்துட்டு அழகியலாவும் வந்துட்டு தமிழ் ராஜாக்கள் இப்படி இருந்தாங்க, அப்படி ஆண்டாங்க. ஒரு இயர் 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 10 இயர்ஸ் வரைக்கும் ரிசர்ச் ஸ்டோரி சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறத அப்படியே மறைச்சிடுறது. அவங்க இப்படி இருந்திருக்க வாய்ப்பே இல்ல. இந்த ராஜா, அந்த ராஜான்னு கிடையாது. அவன தமிழ் சமூகத்தை இவர் கேவலமா பேசி விட்டார்கள். அதெல்லாம் கிடையாது. இந்த ராஜா இப்படிதான் ஹியூமன் சொசைட்டி இருந்திருக்கும். வைக்கிங்ஸ் வேர் வைக்கிங்கோட ஹிஸ்டரி வந்துட்டு இட்ஸ் எ பிளண்ட் ரிசர்ச் ஃபார் யூ. அத நீங்க பார்த்தீங்கன்னா, யூ கேன் கோரிலேட் மோஸ்ட் ஆஃப் த திங். ஓகேங்களா? நீங்க பார்க்கலாம். இது இப்படியோ, அது அப்படியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் படிக்கும்போது நான் வந்துட்டு ஐ வாஸ் லுக்கிங் இன்டு இட். நான் வந்து ஐ அம் நாட் தட் மச் ஆஃப் ரிசர்ச்சர் அண்ட் ஆல். ஐ ரீட் அண்ட் ஐ ஷேர் அவ்வளோதான். பார்க்கும்போது சில முக்கியமான ஆட்கள தமிழ் என்ன சொல்றது? தமிழ் ராஜாக்கள பத்தி ரிசர்ச் பண்ண சில புத்தகங்கள் ஆகட்டும், சில பேப்பர்ஸ் படிக்கும்போது வந்துட்டு, ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட தஸ்தாவேஜுகள் இல்ல, அப்படிங்கிறது உண்மதான். ஆனா ஒரு அசம்ப்ஷன்ல கூட வந்துட்டு அத பத்தி யாரும் பேசல, இது எழுதல. ஆனா அது அசம்ப்ஷன்லயாவது யாராவது அத பேசி எழுதியிருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆவல். அத வந்து செல்வராகவன் வந்து 1701ல பண்ணாருங்கிறத நான் நம்புறேன். ஒரு வகையில. அவ்வளோ பார்பேரியஸா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் இருந்திருக்க முடியும். ஸோ அதுக்கு அந்த செல்வராகவன வந்து ஜஸ்டிஃபை பண்ணி அவர் சொன்னதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் வந்து ஆத்தென்டிகேஷன் குடுக்கறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டா தான் வைக்கிங்ஸ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ புரியுதுங்களா இல்லையா? ஸோ சில பேர் வந்து என்ட்ட கேட்டாங்க. ஸோ வைக்கிங்ஸ பத்தி இவ்வளோ பிரீஃப் சொல்லும்போது, வைக்கிங்ஸோடைய இந்த வால்ஹாலாங்கிற கான்செப்ட் என்ன? ஓடின்ங்கிற கான்செப்ட் என்ன? வந்துட்டு வைக்கிங்கோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, வைக்கிங்ஸ்க்கு இன்னொன்னு வந்து முக்கியமான பாயிண்ட் சொல்லாம ஒன் கிறிஸ்டியானிட்டி, ஹிந்து, முஸ்லிம்ஸ் ஆகட்டும் எல்லாம் வந்துட்டு கடவுள் வந்து என்ன சொல்றது? ஆம்னி பிரசன்ட் அவர் அழிக்கவே முடியாது. எல்லாம் தெரிஞ்சவர் அப்படிங்கிறது வந்து வைக்கிங்ஸோட காட் வந்துட்டு சாவறாங்க. வைக்கிங் ஹிஸ்டரி படி தே ஆர் டையிங். தே ஹேவ் டு டை. அதான் அவங்களுடைய இது. அவங்க இறந்துடுறாங்க. லோக்கியுடைய பசங்க வந்து ஃபேர் அண்ட் உல்ஃபோட போராடி லோக்கியோட பசங்க வந்து போர் எடுத்து லோக்கிய அவெஞ்ச் பண்றேன்னு பண்ணி, லோக்கிய வந்து தண்டனை குடுத்து ஓடின்னு வச்சுடுறாரு. கட்டி போட்டு சோறு தண்ணி இல்லாம ரொம்ப சித்திரவதை. அவ்வளோ சித்திரவதை பண்ண வச்சுடுறாங்க காட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அதனால லோக்கியோட பசங்க வந்து லோக்கியா போர் எடுத்து ஓடின் சாகுறாரு. தார் சாகுறாரு. அவங்க கும்பிடுற ஃப்ரேயா சாகுறா. எல்லா கடவுளும் சாகுறாங்க. அதுதானே அதான் வால்ஹாலாங்கிற கான்செப்ட்ல வந்துட்டு அந்த போருக்காக இங்க மக்கள் இறக்குற ஆட்கள் எல்லாருமே வந்துட்டு வால்ஹாலா போயிட்டு இந்த கடைசி போருக்கு வந்து ஓடினோட கை கோர்க்குறாங்க. அதனால தான் அவங்க வந்து போர்ல சாவணும்னு ஆசைப்படுறாங்க வைக்கிங்ஸ். ஸோ இறந்து போய் சாவ போறாங்க திருப்பி. அவங்க என்ன சொல்றாங்களே ஓடினோட போய் அவங்களுக்கு தெரியும்.
அதான் அதான் பியூட்டி ஆஃப் டிஃப்ரென்ஷியேட்டிங் த காட் ஃப்ரம் யுவர் லைஃப். அவன் இங்கே இருக்கும்போதே ஒரு மித்தை நம்பி இல்லை. அவன் மித்து அதுக்காக மித்து வாழல இருக்குன்றியா அப்படின்னா இல்லை. அந்த மித்தில் வந்துட்டு ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ்ஸே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவங்க வச்சிருக்கிற மித்தில். இங்கே செத்து அங்கே போய் திருப்பி அங்கேயும் சாவ போகிறான். அவன் அந்த சாவை பெருசாக நினைக்கிறான். வாழ்காலில் போயிட்டு ஓடினோட கேட்டு திறக்கும்போது நாங்கள் கத்திக்கிட்டு போனோம் போருக்கு, ஓடின் பின்னாடி போய் பயங்கரமாக சண்டை போட்டு நாங்கள் வந்து சாகணும் அப்படிங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இங்கேயும் அதான், நீ போரில் புறமுறவு காத்தி ஓடாட, போரில் ஜெயிச்சு நீ செத்தாதான் வந்து இந்த வீரமரணம் அடைஞ்சாதான் உனக்கு சொர்க்கம் அப்படின்னு வந்து இங்கே வந்து பாயிண்ட் பண்ணுறாங்க. அவங்க சொர்க்கம் சொல்கிறத வந்துட்டு சுற்றி இருக்கிற பெண்கள் கிண்களுங்கிற கான்செப்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தமிழ் சமூகம் இது வரைக்கும் பேசவே இல்லை. மற்ற மதங்களில் வந்து மற்ற ரிலீஜன் வந்து சொர்க்கம் எப்படி இருக்கும், சொர்க்கம் வந்து ஒரே வெள்ளை தேவதைகள் நிலைச்சதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொர்க்கத்தில் வந்து பெண்கள் இருப்பாங்க, உங்களுக்கு நீங்கள் இங்கே பண்ண தவறு விட்டதெல்லாம் அங்கே கிடைக்கும். அதெல்லாம் பேசவே இல்லை தமிழ் சமூகம். சொர்க்கம் எப்படி இருக்கும்னு ரெஃபர் பண்ணவே இல்லை. வீரமரணம் அடைஞ்சால் உனக்கு வந்து மரியாதை, சொர்க்கம் உனக்கு வந்து இது ஆண்டாண்டு காலமாக இருக்கும் அப்படிங்கிறதான் வந்திருக்கு. இந்த நேம் சேக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இல்லை அக்கிலீஸ் வந்துட்டு எதுக்கு வந்து வரான் போருக்கு? அக்கிலீஸ் வந்து சாவ போகிறோன்னு தெரியும் அவனுக்கு. அவன் அந்த போருக்கு நீ போனால் செத்துருன்னு அவங்க அம்மா சொல்கிறா. சொல்லியும் வந்து நான் வரேன் அப்படின்னா அவன் காரணம் என்ன? அவன் பேர், இந்த வாருக்கு நான் போனேன்னா என் பேர் நினச்சி நிற்குன்னு போகிறான். ஸோ ஃபார் த நேம் சேக்குன்னு சொல்கிறது வந்துட்டு லிட்டரலாக எடுத்துக்கிட்ட ஒரு சமூகமாக தான் இருந்துருக்காங்க. அதைத்தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. இவங்க இப்போ வந்து வடை சுட்டுருக்காங்க நம்மக்கிட்ட வந்து. தமிழர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? இந்துக்கள் வந்து அந்த காலத்துலேருந்து இந்து ரிலீஜன் ஆகட்டும், முஸ்லீம்ஸ் ஆகட்டும், கிறிஸ்டின்ஸ் ஆகட்டும், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே சொல்ல வரேன். இவங்க வந்து கடவுள் வந்து படைச்சாரு, அதெல்லாம் இல்லைங்க. பிளண்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்திசம்க்கு இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ரெஸ்பெக்ட் நார்ஸ் காட்ஸ் மோர் தென் எனி ஆஃப் த காட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா நார்ஸ் காட்ஸை வந்து நான் காடாகவே அவங்க போர்ட்ரே பண்ணல. அது மித்தாகவே இருக்கட்டும். அது மித்தாக இருந்தாலுமே எனக்கு வந்து பிடிச்ச மித்தாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்காக நான் சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண போகிறது கிடையாது. போயிட்டு அதே வெட்டக்கிட்டலாம் போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இதை 1001 சொன்னுச்சு. அந்த படம் வந்தபோது வந்துட்டு 1001 வந்துட்டு தப்பாக போர்ட்ரே பண்ணிட்டாரு இப்படின்னா சில பேர் பேசினவங்களும் இருந்தாங்க அந்த சமயத்தில். பட் ஆனால் அதுதான் உண்மையாக இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. செல்வராகவன் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் பண்ணாராங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. செல்வராகவன் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்னு தெரியாது. இல்லை செல்வராகவன் உடம்புக்குள்ளேருந்து ஓடிங் புகுந்து பண்ண வச்சாரான்னு தெரியாது. ஆனால் செல்வராகவன் பண்ணது வந்துட்டு இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஐ பிலீவ் இட்ஸ் க்ளோஸ் டு த ரியாலிட்டி, ஷுட் பி இன் ரியாலிட்டி. அப்படி தான் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை வந்து பார்ட் 2 எடுக்கிறது தப்பே கிடையாது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வைக்கிங்ஸ்க்கும் சோழனுக்கும் வந்து நான் பேரல் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே நண்பர் ஒருத்தர் கேட்டார் மெசேஜில் வந்து, என்ன ஜி எப்படி பேரல் பண்ண முடியும், சான்ஸ் இருக்கா அப்படின்னோடனே அவரும் சில பாயிண்ட் சொன்னார். ஆமாம் ஜி, இந்த மாதிரி நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் இருக்கும் ஜி, அப்பப்போ பார்த்தா தெரியும் அப்படின்னோடனே, ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் சொன்னார். ஸோ ஐம் ட்ரைங் டு ப்ரூவ் அ பாயிண்ட். நான் இங்கே ப்ரூவ் பண்ண பாயிண்ட் வருது வந்துட்டு 1001 காமிச்சு 3 பாயிண்ட் நான் ப்ரூவ் பண்ண விரும்புகிறேன் இந்த இடத்துல. ஐ வாண்ட் டு ப்ரூவ் 3 பாயிண்ட்ஸ். 1001 படம் வந்துட்டு சோழர்களை ரெப்ரசன்ட் சோழர்கள்ன்ற சாம்பிள் வச்சு தமிழ் மொழி ரெப்ரசன்ட் பண்ண விதம் வந்துட்டு ஐ பிலீவ் இட்ஸ் இன் கைண்ட் ஆஃப் அன் அக்யூரேட் ஃபார்ம். ஓகேங்களா? பாயிண்ட் 1. செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு எப்படி வந்து ஒரு ஹியூமன் ரேஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு எடுத்த உடனே வந்து என்ரிச்டு கல்ச்சராகவும் ஒரு லிபரல் சொசைட்டியாகவும் மக்களுக்கு வந்துட்டு இந்தாங்க வந்து இனமாக இருப்போம் அப்படின்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. போவாங்க. ஏங்க இப்போ வைக்கிங்ஸ் வந்து ரைடு பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஒரு டேர்ம் வந்துட்டு இன்வேஷன்னு க்ளோரிஃபையாக மாற்றிக்கிறோம். இன்வேஷனுங்கிற கான்செப்ட் அதானே. ஒரு கண்ட்ரி இன்வைட் பண்ணுறது எனக்கு திருட தான் போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் 1000 காரணம் சொல்லலாம். நீங்கள் ஆயில் ஒரு காரணமாக இருக்கலாம், அப்புறம் ஒசாமா பின் லாடன் ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஊரில் எடுத்துங்க, அந்த பக்கம் வந்துட்டு மாவோயிஸ்ட் ஒரு காரணமாக இருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. இன்வைட் பண்ண போகிறேன். இன்வைட் பண்ண போகிறதுக்கு இன்வைடுங்கிற வேர்டு வந்து உனக்கு வந்து உன்னுடைய ஒரு ரெய்டு தான் போட போகிறோம். ரெய்டுங்கிறது திருடு. ரைடிங் த அனதர் லூட்டிங் த அனதர் ரிலீஜியன் தான் உனக்கு அனதர் நேஷன் தான். ஸோ அதான் அதை ஒத்துட்டு போனோம். சும்மா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு படையெடுத்து போய் நாங்கள் தோக்கடித்து இடங்களை வந்து ஆக்கிரமித்தோம், அங்கே வந்து இடத்த அடைச்சோம், எல்லாம் பண்ணி ஆன் வாட் காஸ்? இல்லைங்களா? வீரத்தையும் மானத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியே ஆகணும். அதுக்கு இந்த மாதிரி ரிசர்ச் பேஸ்டு ரிலீசஸ் அண்ட் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டோரிஸு, ஹிஸ்ட்ரிஸு, மற்ற ரிலீஜியன் மற்ற கல்ச்சர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சாகணும். க்ளோஸ் டு ஆந்த்ரோபாலஜிக்கல் ஆஸ்பெக்டில் இருக்கிற ஒரே ஒரு இப்போ பேகனை பற்றி ரிசர்ச் பண்ணாலும் பெருசாக கிடைக்கிறது இல்லை. ஓரளவு கிடைச்சாலும் இந்த அளவுக்கு உங்களால் வந்து கனெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கிற ஒரே ரிலிஜன் பார்த்தீங்கன்னா நார்ஸ் காடும் வைக்கிங்ஸும் தான். சீரீஸாக வந்து இன்னும் பெனிஃபிட்டாக போச்சு. சீரீஸ் பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி டெபேட்டையும் டிஸ்கஷனையும் வந்துட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். ஐ மீன் இந்த இடத்துல
மக்கள் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுங்க. பாட்காஸ்ட் கேட்குற நீங்கள் வந்து யூ ரைட் அபவுட் இட். நீங்களும் படித்து பார்த்து ரைட் பண்ணுங்கள். டிபேட்டாகவே பண்ணுங்கள். இல்லைடா விஜய் நீ சொல்கிறது தப்புடானா டிபேட் பண்ணுங்கள். ஐ மீன் இல்லை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, டிபேட் பண்ணுங்கள். வி வில் டிஸ்கஸ் அபவுட் போட்டு விடுங்க, ஒரு ஃபோரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு க்ளோரிஃபிகேஷனுங்கிறத வந்து நீங்கள் பிரேக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போய் தான் ஆகணும். ஓகேங்களா? அதுக்கு இந்த மாதிரி புத்தகங்களும் 1001 வர மாதிரி ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். 1001 பார்ட் 2 வந்துட்டு பார்ட் 1 வரைக்கும் இருக்காதுங்கிறதுக்கு நான் முக்கியமான காரணம் வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் ஏரியா வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாருன்னு தெரில. ஸோ பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். ஸோ அவர் வைக்கிங்ஸே எடுத்து நீங்கள் வந்து ரீமேக் பண்ணால் கூட தமிழ் ராஜாக்களோட ஒத்து போகும் நான் நினைக்கிறேன் பர்சனலாக. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்ன விஷயங்கள் வந்துட்டு ஐ ஹோப் ஐ வாஸ் கிளியர் இன் சர்டன் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னும் வந்து வேல்ஹாலா பற்றி என்னன்னு தெரில, வைக்கிங்ஸ் பற்றி என்னன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா வைக்கிங் சீரிஸ் பாருங்கள். நான் வந்து அங்கே கிளிம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். யார் யார் எப்படி எப்படி வேல்ஹாலானா என்ன, ஓடினா யார் எல்லாம் ஓரளவுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்காஸ்டில் இதுதான் நான் வந்து சொல்லி முடிக்க வேண்டிய விஷயம். ஸோ எண்ட் நோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஜியனுங்கிறது வந்துட்டு கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹியூமன்ஸ் எப்படி இருந்தால் இந்த ஒரு கல்ச்சர், ரிலீஜன் கூட வேணாம், இந்த கல்ச்சரலி என்ரிச்டு சொசைட்டிங்கிறதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மாயா சாயா தான் ரஜினி சொல்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கிறது தான் உங்களோட உண்மையான வரலாறு. அந்த வரலாற்றுப்படி பார்த்தீங்கன்னா மனுஷனால் சத்தியமாக வந்துட்டு இந்த கடவுளை கும்பிட்டு தான் வாழ்க்கை நடத்திருக்க வாய்ப்பே கிடையாது. நான் எப்போ சொல்கிறதாங்க, டுடேஸ் சிவிலைஸ்ட் சொசைட்டி இஸ் எஸ்டர்டேஸ் ட்ரைப். டுடேஸ் ட்ரைப் இஸ் டுமாரோ சிவிலைஸ் சொசைட்டி. அவ்வளோதான். இதை பிடிச்சிக்கிட்டிங்கனாலே வந்துட்டு ஹிஸ்ட்ரி வந்து ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்படிக்கு நான் சைன் ஆஃப் ஆகிறேன். அண்ட் ஐ வில் see you all in the next podcast. Ta-da.